இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 1 முதல் தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ச்சியாக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளோட மாறியான கூட்டணிகள்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு புது கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுதா? குறிப்பிட்டு விஜய் அவர்களுடைய கட்சி. அவர்கள் இப்போதுதான் கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அவர்கள் எப்படி என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு செல்கிறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் அதற்கு பாசிசமா பாயாசமா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் புரிதல் இல்லாத ஒரு பேச்சாக தான் நான் கருதுகிறேன். எனவே நாசிசத்தோடு அவங்க ஒப்பிடுறாங்க. நாசிசம் நாங்கள் அதை வச்சு தான் அந்த பாயாசம் எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை பிரயோகமே ஒரு மெச்சுவர்டு பொலிட்டீஷியன், ஒரு பண்பட்ட அரசு தமிழ்நாட்டை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் துணிந்து ஒன்றிய அரசை எதிர்த்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி என்று நான் சொன்னால் மிகையாகாது. ஆனால் பாஜகவோட கூட்டாளியாக இருக்காங்கங்கிறாங்க திமுக. கூட்டாளிக்கு என்ன அர்த்தம் சொல்ல? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புள்ளி வரும். மிக அதிகமாக உச்சபட்ச வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் 3வது குதிரை 4வது குதிரை மீண்டும் பாஜகவை நோக்கி அதிமுக போகுதுன்னா உங்களுடைய பார்வை என்னவா? அதிமுக தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான பட்டப்பகலில் ரமலான் மாதத்தில் தன்னுடைய முஸ்லீம் பெண் நிர்வாகி அருகில் வைத்து கொண்டு பிரியாணி சாப்பிட்ட காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு விஜய் முஸ்லீம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு மாநில அரசியல்னு வரும்போது சார், தொடர்ச்சியாக திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க. திமுக சொன்ன வாக்குறுதிகள், இஸ்லாமியர்களுக்கான வாக்குறுதிகளில் பலவற்றை செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த 2024 தேர்தலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை. அதுக்கான உங்களோட பதில்? இதுக்கு இந்த சிரிப்பை தவிர வேறு பதிலே சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். ஆயுள் தண்டனை பெற்ற முஸ்லீம் சிறைவாசிகளை பேரறிஞர் அண்ணா, அதே போல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இவர்களுடைய பிறந்த நாளில் அனைத்து கைதிகளும் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. நான் 2011 சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் அது பற்றி எந்த அரசும் கவனத்தில் கொள்ளாத ஒரு சூழலில் இந்த அரசு தான், திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இதனுடைய நியாயத்தை புரிந்து, நான் என்ன சொன்னேன்னா, இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஒருவர் குற்றம் செய்துவிட்டு சிறை தண்டனைக்கு சென்று விட்டார் என்றால் பொது மன்னிப்புங்கிற ஒரு விதி அரசமைப்பு சட்டத்தில் இருக்கும்போது அதை பொது மன்னிப்பு வழங்கலாங்கிறதுக்கான ஒரு வழி. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 20 ஆயுள் தண்டனை முஸ்லீம் கைதிகளை முன்விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. எஞ்சிய ஒரு 14 கைதிகளையும் விடுதலை செய்ய வேணுங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசு ஒன்றுமே செய்யலைங்கிறது தவறு. குறிப்பிட்ட பேசுகிறாங்க இல்லை, நான் யாரையும், அதாவது நான் பேசுகிறவங்க அத்தனையான பேரையும் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த அரசு செஞ்சுருக்குது. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரச்சனை கைதிகள் விடுதலை மட்டுமில்லை, அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு மிக மிக அவசியம். அந்த அடிப்படையில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவக்கூடியவர்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களாக அந்த பிசி லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கல. இதை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். நான் சட்டமன்றத்தில் பேசினேன். எனக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அவர்கள், இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசிஎம்மாக, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமாக கருதப்படுவார்கள், வகைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அதற்கான அரசாணையும் வெளியிட்டது இந்த அரசு. இப்படியாக நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு பாசிச பாஜகவை எதிர்த்து துணிந்து சட்டமன்றத்தில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும், அந்த தீர்மானம் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு கருப்பு பட்டை அணிந்து முதலமைச்சரே முன்னின்று இந்த சட்டத்தை எதிர்த்ததும், சட்டமன்ற வளாகத்திற்குள்ள திமுக உறுப்பினர்கள்
முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பதிப்பதற்கான குரல் எழுப்பியதும், இந்த அரசை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் வழிப்போக்கர்களாக எந்த பாதையில் போகணும் எந்த பாதையில் போகக்கூடாதுன்னு தெரியாமல் தடுமாறி நிற்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்களாக தான் நான் பார்க்கிறேன். தொடர்ச்சியாக அதிமுக திமுக 2 கட்சிகளோட மாறியான கூட்டணிகள்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு புது கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுதா? குறிப்பிட்டு விஜய் அவர்களுடைய கட்சி. அதாவது அவர்கள் இப்போது தான் கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அவர்கள் எப்படி என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு செல்கிறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் அதற்கான பதிலை சொல்ல முடியும். அவங்க கொள்கை கோட்பாடுகளில் தெளிவு இருக்கின்றதா, புரிதல் இருக்கின்றதா, பாசிசமா பாயாசமா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் புரிதல் இல்லாத ஒரு பேச்சாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. எனவே நாசிசத்தோட அவங்க ஒப்பிடுறாங்க. நாசிசம், ஸோ நாங்கள் அதை வச்சு தான் அந்த பாயாசம் எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வார்த்தை பிரயோகமே ஒரு மெச்சுவர்டு பொலிட்டீஷியன், ஒரு பண்பட்ட அரசியல்வாதியிடமிருந்து அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடே வந்திருக்கக்கூடாது. ஏன்னா அது என்னமோ பாசிசத்தை ரொம்ப இலக்காரமாக கருதுவது போல, ரொம்ப மெலிதான ஒன்றாக கருதுவது போன்ற ஒரு சொல் பிரயோகம். இல்லை, ஒரே தட்டில் வச்சு பார்க்குறாங்க திமுகவையும் பாஜகவும். அவங்களுடைய பேச்சு அதுதான் நம்ம புரிந்து கொள்ள. அது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு நீங்கள் முஸ்லீம் பிரச்சனைகள், சிறுபான்மை பிரச்சனை அப்படிலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் துணிந்து ஒன்றிய அரசை எதிர்த்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி என்று நான் சொன்னால் மிகையாகாது. விஜய் அவர்கள் நடத்திய இஃப்தார் நோன்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் அந்த கட்சியை நோக்கி அவரை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதாவது மிக தெளிவாக இன்றைய தேவை தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க வேண்டும், பாசிசத்தை எதிர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு அறிவாற்றலும் ஒரு கொள்கை பண்பாடும் வேணும். அத்தகைய ஒரு நிலை இன்றைய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றதை தவிர மற்றவர்களெல்லாம் பாஜகவுக்கு உதவி செய்வதற்காக அல்லது பாஜக அணிக்கு உதவி செய்வதற்காக களத்தில் இறக்கிவிடப்பட்டவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அவங்களுடைய கொள்கையில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு, சிஏ சட்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு, வெப்வாரி சட்டம் வருதுன்னா 2 பக்கம் அறிக்கை வெளியிடுறாரு. போராட்டத்தில் நேற்று முழுமையாக அவர் பங்கு கொள்ளலையே. அவரு வரல, தொண்டர்கள் எல்லாம் ஒரு பங்கு வந்திருக்காரு. முக்கியமான விஷயம்ல, தலைவர் பங்கு கொள்ளணும்ல. ஓகே, அவருடைய பங்கு கொள்ளல. அவருடைய கருத்து 2 பக்கம் அறிக்கையில். அதாவது நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், பாஜக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வியூகங்களை அமைத்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிந்தியை உண்டாக்குனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாசிசத்துக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய திமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பல்வேறு வியூகங்களை எடுத்து ஆள்றாங்க. இதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இல்லை, விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு எதுவுமே நீங்கள் பார்க்கலையா? அதாவது ஒரு அறிக்கை விடணுங்கிறதுலாம் வேறு விஷயம். இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த வக்ஃபு விவகாரத்தில் அதிமுகவும் வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு எதிராக தான் சட்டமன்றத்தில் பேசினாங்க, நாடாளுமன்றத்தில் வாக்களித்திருக்காங்க. அது விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும், மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புள்ளி வரும், மிக அதிகமாக உச்சபட்ச வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் 3வது குதிரை 4வது குதிரையை பார்க்கணும்? இருக்கிற குதிரையை நல்லா ஓடும்போது அந்த குதிரையிலே தொடர்ந்து பயணிப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மிக முக்கியமான தலைவர், இஸ்லாமிய மக்களுக்கான தலைவராக தொடர்ச்சியாக பயணிக்கிறீங்க. நீங்கள் விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? அவர் இன்னும் அதிகமாக மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் ரீதியான போராட்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும். பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு, அதை பார்க்கல நீங்கள்?
சிக்கல்கள் வரும்போது, இஸ்லாமியர்கள் சிக்கல் வரும்போது? இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு, தமிழர்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு அவர் இன்னும் கடக்க வேண்டிய பயணங்கள் அதிகமாக இருக்குது, சுருக்கமாக சொல்லணும். ஓகே. பாஜகவை நோக்கி மீண்டும் அதிமுக போகிறதுக்கூடிய அந்த சூழலாம் பார்க்குறோம். கடந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் பாஜகவை நோக்கி அதிமுக போகுதுன்னா உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? அதிமுக தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான ஒன்றாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆளுங்கட்சி, அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அதுக்கு எதிராக எதிரணியில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரே கட்சியாக அதிமுக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் முதலமைச்சருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஓகே. திமுக அதிமுக இல்லாமல் திமுக தாவேக்கான்லாம் வந்து களம் மாறும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் மாறாது, ஒருபோதும் மாறாது. இஸ்லாமியர்கள் வந்து தாவேக்கா பக்கம் போவாங்க, அதெல்லாம் மாறாச்சு. அதாவது முஸ்லீம்களுடைய சாதாரண பண்பாட்டை கூட புரியாத வகையில் ரமலான் நோன்பு, ஒரு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க. பணியாற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்து நோன்பு இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவு உண்பதோ அல்லது பானங்களை அருந்துவதிலையோ கவனமாக இருப்பாங்க அந்த ரமலான் மாதத்தில். ஆனால் வந்து ஒரு பட்டப்பகலில் ரமலான் மாதத்தில் தன்னுடைய முஸ்லீம் பெண் நிர்வாகி அருகில் வைத்து கொண்டு பிரியாணி சாப்பிட்ட காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து முஸ்லீம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அந்த காட்சியே ஒரு சாட்சி. நோன்பு அந்த திறப்பு நிகழ்ச்சியும் குறிப்பிட்றீங்க, இதையும் குறிப்பிட்றீங்களா? அந்த நான் சொல்கிறது நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சொல்லலை. நோன்பு காலத்தில் பொதுக்குழுவில் பட்டப்பகலில் ஒரு ஹிஜாப் அணிந்த அந்த நிர்வாகியை அருகில் வைத்து கொண்டு சாப்பிட்றார். ஒரு சாதாரண அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதர சகோதரிக்கு சக பணியாளரான முஸ்லீம் சகோதர சகோதரி நோன்பு இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி அவங்க காட்டக்கூடிய ஒரு கரிசனம் கூட இவருக்கு இல்லை. இல்லை, ஒருவேளை நோன்பு இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு புரிதலுக்கு நோன்பு இருந்தாங்களா இல்லையாங்கிறதுலாம் பட் அது வந்து சரியில்லைங்கிறீங்க. இன்னைக்கு வந்து வயதானவர்கள், ஏழைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மணிகள் இவர்களெல்லாம் நோன்பு நோக்குறாங்க. தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க? 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும். 5 முனை போட்டி அப்படிங்கிறது 4 முனையில் 3 முனையாக எத்தனை முனை இருந்தாலும் அந்த லீடர் வந்து வெற்றி பெறக்கூடிய குதிரை திமுக தலைமையிலான கூட்டணி தான். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.